வணக்கம். அதிர்ஷ்டம்னா என்ன? அது நமக்கு சும்மா கிடைக்குதா இல்ல நாமளா உருவாக்கிக்கிறோமா? இந்த கேள்விய பத்தி யோசிக்க வைக்கிற ஒரு சூப்பரான கதையத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லதுக்கெல்லாம் நாம தான் காரணமா இல்ல அது தானாவே நடக்குதா? இந்த கேள்விய மனசுல வச்சுக்கிட்டே வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட ஹீரோ ஒரு விவசாயி. ரொம்ப வறுமையிலையும் விரக்தியிலையும் வாழ்ந்துட்டு வரான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவன ஒரு துரதிர்ஷ்டசாலின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க. இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவன் டெய்லி தனக்குத்தானே என்ன சொல்லிக்கிட்டான்னா, நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்னு தான். இந்த ஒரு எண்ணம் அவனோட செயல்களை எப்படி பாதிச்சது தெரியுமா? அவன் நம்புன அந்த ஒரு விஷயம் அவனோட வாழ்க்கையாவே மாறிடுச்சு. விவசாயத்தை சரியா பார்க்கல, வீட்டையும் கண்டுக்கல. வீடு முழுக்க சிலந்தி வலை, எங்க பார்த்தாலும் எலி பொந்து, இப்படி ஒரு பாலடைஞ்ச இடத்துல தான் அவன் இருந்தான். தனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அவனோட மொத்த உலகத்தையுமே இருட்டுக்குள்ள தள்ளிருச்சு. இப்படி விரக்தியோட உச்சத்துல இருந்த அந்த விவசாயி ஒரு ஞானமுள்ள மந்திரவாதி கிட்ட போய் உதவி கேட்கறான். அந்த மந்திரவாதியும் அவனுக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு தீர்வை சொல்றாரு. அந்த மந்திரவாதி என்ன கொடுத்தாரு தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு பூஞ்சாடிய பரிசா கொடுத்து ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு. இத எப்போ உன் கூடவே வச்சுக்கோ, ஆனா என்ன ஆனாலும் வித்துடாத அப்படின்னு சொல்றாரு. ஒரு சாதாரண பூஞ்சாடி எப்படி ஒருத்தனோட வாழ்க்கைய மாத்தப் போகுது? வாங்க பார்க்கலாம். ஆனா மாறுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? அவனோட பழைய பழக்கங்கள் மறுபடியும் அவனை எடுத்துச்சு. இந்த பூஞ்சாடியை வித்துட்டு அந்த காசுல குடிக்கலான்னு ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. ஆனா அப்போதான் மந்திரவாதி சொன்னதா அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவனோட மனசாட்சியும் அவனை தடுத்துச்சு. இதுதாங்க கதையோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இப்பதான் உண்மையான மாற்றமே ஆரம்பிக்க போகுது. ஒரு சின்ன செயல் அவனோட மொத்த உலகத்தையுமே எப்படி மாத்தி அமைச்சதுன்னு பாருங்க. இந்த வரிசைய பாருங்களே, எவ்வளவு அழகா ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு. முதல்ல அந்த அழகான பூஞ்சாடி வெறுமையா இருக்கேன்னு அதுல பூக்களை வைக்கிறான். அப்புறம் பார்க்கறான், இவ்வளவு அழகான பூஞ்சாடி ஒரு அசிங்கமான டேபிள் மேல இருக்கேன்னு சொல்லி அந்த டேபிள மாத்துறான். சரி, டேபிள் அழகா இருக்கு, ஆனா வீடு பாழடைஞ்சு கிடக்கேன்னு நினைச்சு மொத்த வீட்டையும் சுத்தம் பண்றான். கடைசியா இவ்வளவு சுத்தமான அழகான வீட்ல இருந்துகிட்டு நாம ஏன் சோம்பேறியா இருக்கணும்னு தோணி மறுபடியும் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். அவனோட இந்த செயல்களுக்கு பலன் உடனே கிடைச்சது. அவனோட கடின உழைப்புக்கு நல்ல விளைச்சல், நல்ல லாபம், அழகான வீடுன்னு எல்லாமே கிடைச்சது. அவனோட வாழ்க்கை சொல்லப்போனா மொத்தமாவே மாறிடுச்சு. இப்போ நாம கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். அதிர்ஷ்டத்தோட உண்மையான ரகசியமே என்னன்னா, மத்தவங்க அந்த விவசாயியை எப்படி பார்த்தாங்க, முக்கியமா அவன் தன்னையே எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கிறது தான். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நேத்து வரைக்கும் அவனை அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொன்ன அதே ஜனங்கந்தான் இன்னைக்கு அவனை பெரிய அதிர்ஷ்டக்காரன்னு கொண்டாடுறாங்க. ஆனா அவனோட உழைப்பா அவங்க யாருமே பார்க்கல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு கிடைச்ச ரிசல்ட் மட்டும்தான். அதுக்கு அவங்க அதிர்ஷ்டம்னு பேர் வச்சுட்டாங்க. ஆக இந்த கதையோட முக்கியமான கருத்து ரொம்ப சிம்பிள். அதிர்ஷ்டம்ங்கிறது எங்கிருந்தோ வர்ற ஒரு விஷயம் இல்ல. அது நம்மளோட தன்னம்பிக்கை, தைரியம், அப்புறம் கடின உழைப்பு, இது மூணும் சேரும்போது உருவாகிறது தான். அந்த விவசாயிக்கு அந்த பூஞ்சாடி அதிர்ஷ்டத்தை கொடுக்கல, அது அவனுக்குள்ளேயே இருந்த உத்வேகத்தை தட்டி எழுப்பி விட்டுச்சு, அவ்வளோதான். சரி, இப்ப நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு திரும்ப வருவோம். இந்த விவசாயியோட வாழ்க்கையை மாத்துனது ஒரு பூஞ்சாடி. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை தூண்டக்கூடிய அந்த சின்ன அழகான பூஞ்சாடி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.